I repeat one more time, watch it carefully. முதாரில எக்துபு தக்துபு அக்துபு நக்துபு நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு ரெண்டு விஷயம் moods of verbs வந்து first thing we don't say cases, we say moods. nouns சொல்றது nominative case, accusative case, genitive case. வலதுன் வலதன் வலதின் அது உங்களுக்கு எப்படி ஆகும் தெரியும். எப்படி வலதுன் எப்படி வலதன் எப்படி வலதின் தெரியும். வேர்ப்ல பொறுத்த வரைக்கும் மாதி அம்ரு ரெண்டும் மபுனி, அதுல எந்த சேஞ்சும் வராது, ஃபிக்ஸ்ட். முதாரி மட்டும்தான் உங்களுக்கு முஅரப் டிக்ளைனபிள். அந்த டிக்ளைனபிளுக்கு அகைன் நாமினேட்டிவ் அக்குசேட்டிவ் அப்படி நம்ம வந்து நவுன் சொல்றோம்ல அந்த மாதிரி சொல்லாம மர்ஃபு மன்சூப் அண்ட் மஜ்சூம், மஜ்ரூர் கிடையாது இல்லையா. வேர்ப்ல பொறுத்த வரைக்கும் மஜ்சூம். இது எங்க நடைபெறுது, வெறும் முதாரி மட்டும்தான் இருக்கு, மாதிலையும் அமரும் கிடையாது. ஸோ அதை நம்ம விட்டுறலாம். அந்த முதாரிலையும் இந்த ரெண்டு பர்டிகுலர் இஸ்னாத் உன்ன அண்ட் அந்துன்ன, உன்ன எத்துப்ன அந்துன்ன தக்துப்ன, these two forms are mabni. Why? Because this noon should not be dropped. எப்பவுமே வந்து டிராப் பண்ணவே கூடாது. அது வந்து உங்களுடைய ஃபாயில். உன்ன எக்துப் is the fail, noon is the file. Even when you put any other particle before that, it will not get changed. Okay. அப்ப மீதி ஃபார்ம்ஸ் பாருங்க. These two forms remain unchanged. The four forms have dhamma ending in the marfu, fatha ending in mansub, and loss of ending in the mansub. அதான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மர்ஃபூல எக்துபு தக்துபு அக்துபு நக்துபு அந்த ஃபோர் ஃபார்ம்ஸ் இதுதான். And of course we used to say ektubu taktubu, again one more taktubu. taktubu na she writes, இன்னொரு taktubu na you write. So ektubu taktubu, since அது ரெண்டும் repetitionனால we call it four forms. Okay. So ektubu taktubu aktubu naktubu marfu form. mansubla when you put lan, it becomes ektuba, lan taktuba, lan aktuba, lan naktuba. And majzum form when you put lam, it becomes lam yaktub, lam taktub, lam aktub, lam naktub. And these are known as primary endings. Al-alamatul asliyatu. ஏன் பிரைமரி எண்டிங்ஸ்னு சொல்லப்படுதுன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு தம்மா ஃபதஹா மாறுது, மன்சூபா மாறுது, மஜ்சூபா மாறுது. இது இல்லாம உங்களுக்கு வந்து மர்ஃபூ வந்து டுவல் ஃபார்ம்லையும் உதாரணமா ஹுமா எக்துபானி ஹும் எக்துபூன அங்க பார்த்தா கணக்கு முதல்ல பார்த்தா தம்மாவே தெரியல. அங்க நூனு தான், நூன் இஸ் சைன் ஆஃப் மர்ஃபூ. நூன் டிராப் பண்ணீங்கன்னா இட்ஸ் சைன் ஆஃப் மன்சூப் ஆர் மன்சூப். அப்ப இதுக்கு போய் நம்ம சொல்லுவோம் செகண்டரி எண்டிங்ஸ். பாத்தீங்களா, எக்துபூன ஃபேலுன் முதாரி மர்ஃபூன் பி சுபூத்தின் நூன். Fail mudari is marfu by presence of the noon. Ektubu is the fail, waw is the file. What is then noon? If noon is present, that indicates that is marfu. When you put lan in the primary endings, la fatha mari irukku, lan pottanaga. Ana inga enna agum? Failun mudarin mansubun we has been noon by dropping the noon. அதே மாதிரி லம் ஆட் பண்றீங்க, இங்க லம் ஆட் பண்ணா எக்துபு மஜ்சூம் ஆயிடுது. இங்க என்னது சைன் வந்து உங்க நூன் டிராப் பண்ணும். மன்சூப்லயும் சரி மஜ்சூம் சரி நூன் தான் நீங்க டிராப் பண்ணுவீங்க. லம் எக்துபு ஃபெயிலுன் முதாரி மஜ்சூபுன் பி ஹஸ்பின் போய் டிராப் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இது கண்ணுக்கு தெரிஞ்சு தம்மா வந்து பத்தாகவ மாறுறதோ, கண்ணுக்கு தெரிஞ்சு தம்மா வந்து மன்சூபாவோ இல்லை மஜ்சூமா மாறாதனாலையோ, வெறும் நூன் டிராப் பண்றதுனாலயும் நூன் பிரசன்ட் இருக்கிறதுனாலயும் நம்மளால உணரப்படாது. அதனாலதான் இப்ப என்ன சொல்றோம், அலாமத்து அல் ஃபர்இயத்து, இது செகண்டரி எண்டிங்ஸ் சொல்றோம். Khalil, hope it's clear, right? Alhamdulillah. 70%. அலாமத்துல் ஃபர்இயத்துல எப்படி அலாமத்துல் அஸ்லியத்துல வந்து உங்களுக்கு இந்த கேட்டகரி கொடுத்துருவாங்க, துல் ஃபாசா. அதே மாதிரி அலாமத்துல் ஃபர்இயத்துல வந்து என்னென்ன கேட்டகரி? ஃபர்ஸ்ட் கேட்டகரி அஃபாலுல் ஹம்சத்து. அல் அஃபாலுல் ஹம்சத்து
ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா அந்த அலாமத்துல் அஸ்லியத்து, அது மேல உள்ள அந்த 5 வேர்ப், ரொம்ப குறிப்பா அந்த ரிப்பீட்டேஷன் இருக்கனால எக்துபு, தக்துபு, தக்துபு, அக்துபு, நக்துபு வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், எக்துபு, தக்துபு, அப்புறம் அக்துபு, நக்துபு 4 ஃபார்ம் வச்சிருக்கு. அது என்னது இது 5 ஃபார்ம்ஸ் அல் ஹம்ஸத்து இருக்கு இல்லையா, இது என்னதுன்னா நூன் பிரசண்டா இருந்தா மர்ஃபு, நூன் ஆப்சண்டா இருந்தா மன்சூப் மஜ்ரூர், அப்படி நம்ம எடுக்கும்போது ஒரு 5 வேர்ப் அதுல வருது, ரிப்பீட்டேஷன் எல்லாம் கட் பண்ணிட்டு. அது என்ன செய்யும் பாருங்க, இந்த 5 ஃபார்ம்ஸ் al-af'al al-khamsatu, retention of the terminal noon is the ending of marfu and its omission is the ending of the both mansub and majzum. இப்போ இங்க பாருங்க, நூன் ரிட்டென்ஷன் ஆச்சுன்னா சைன் ஆஃப் மர்ஃபு, டெர்மினல் நூன் டிராப் ஆச்சுன்னா மன்சூப் ஆர் மஜ்ரூர். Terminal noon, the retention of the terminal noon is the sign of is being marfu and its omission is the sign of being mansub or majzum. அப்படின்னு சொல்லு, இதான் கான்செப்ட். ஓகே, அவங்க அதாவது ஃபர்ரியான்னு சொல்லியாச்சு. அந்த ஃபர்ரியால செகண்டரி எண்டிங்ஸ்ல என்னென்ன கேட்டகரி சொல்ல, ஃபர்ஸ்ட் கேட்டகரி அது அஃபால் ஹம்ஸத்து, இது ஒன்று கிளியர். நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது பார்ப்போம். பாருங்க, மர்ஃபு ஃபார்ம்ல பாருங்க, இந்த 5 ஃபார்ம் சொன்னேன், எக்துபானி, தக்துபானி, எக்துபூன, தக்துபூன, தக்துபீன. இதெல்லாம் என்ன ஆகும் தெரியுமா, இந்த 3 தான், இந்த 1 2 3 4 5 ஃபார்ம் இருக்கிறாங்க. இதனால அஃபால் ஹம்ஸத்துன்னு சொல்லப்படுது, 5 ஸ்பெஷல் வேர்ப்ஸ். இப்போ மன்சூப் ஃபார்ம்ல என்ன ஆயிரும், லன் ஆட் பண்ணீங்கன்னா இந்த டெர்மினல் நூன் இருக்குல்ல, கடைசி நூன், தட் வில் பி ஒமிஷன் ஆயிரும். லன் எக்துபா, லன் தக்துபா இருக்குல்லையா, தக்துபானி becomes லன் தக்துபா, லன் எக்துபூன becomes லன் எக்துபு, தக்துபூன becomes லன் தக்துபு, தக்துபீன becomes லன் தக்துபி. நூன் இஸ் dropped. when நூன் இஸ் dropped, அதான் சொன்ன நூன் as a guest. நான் என்னோட ஷார்ட்ல உங்களுக்கு சொல்லும்போது நூன் as a guest எது சொல்றேன்னா, if நூன் is present it is said to be marfu, if நூன் is absent it is said to be either mansub or majzum. கெஸ்ட்னா யாருங்க, அது வருவாங்க போவாங்க, அவங்க தான் கெஸ்ட். அவங்க இருந்தாங்கன்னா அது மர்ஃபு, அவங்க இல்லாம போயிட்டாங்கன்னா அது மன்சூப் ஆர் மஜ்ரூர். இப்படி சேஞ்சஸ் அண்டர்கோ போறதுனால தான் இந்த முதாரி வந்து நம்ம முஅரப்னு சொல்றோம். முஅரப்னா டிக்ளைனபிள், மப்னின்னா ஃபிக்ஸ்ட், இன்டிக்ளைனபிள். அப்ப நீங்களே சொல்லுங்க, டிக்ளைனபிள் இன்டிக்ளைனபிள். ஆஃப் கோர்ஸ் இட் இஸ் டிக்ளைனபிள், ஏன்னா சேஞ்ச் ஆகுது, இந்த நூன் வந்து டிராப் ஆகுது. எக்துபு வந்து லன் போட்டுன்னா எக்துபன் மாறுது, அப்போ இது சேஞ்சபிள் தானே, அப்போ இது பேர் டிக்ளைனபிள் தானே. அப்போ அரபிக் பேர் என்ன சொல்றோம், முஅரப்னு சொல்றோம். மப்னின்னா ஃபிக்ஸ்டு, இன்டிக்ளைனபிள், மாறவே மாறாது. நீங்க என்ன பார்ட்டிகல் முன்னோடி போட்டாலும் ஒன்றும் மாறாது. ஓகே, ஸோ மர்ஃபு ஃபார்ம் எக்துபானி, தக்துபானி, எக்துபூன, தக்துபூன, தக்துபீன. மன்சூப் ஃபார்ம் லம் எக்துபா, லன் தக்துபா, லன் எக்துபு, லன் தக்துபு, லன் தக்துபி. மஜ்ரூர் ஃபார்ம் சேம் as like மன்சூப் ஃபார்ம், but we have here lam, lam yaktuba, lam taktuba, lam yaktubu, lam taktubu, lam taktubi. இதுல தான் ஃபர்ஸ்ட் என்னது உங்களுக்கு அல் அலாமத்து அல் ஃபர்இய்யத்துல முதல் கேட்டகரி அல் அஃபாலுல் ஹம்ஸத்து. ரெண்டாவது கேட்டகரி பி இருக்கு, அது என்னது, தி நாக்கிஸ் வேர்ப். நாக்கிஸ் வேர்ப்னா என்னது, தி வீக் வேர்ப். அதுலயும் குறிப்பா நாக்கிஸ் வேர்ப்ல 3 வேர்ப்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஒன்னு மிசால், ஃபர்ஸ்ட் லெட்டர் வீக், அஜ்வஃப் செகண்ட் லெட்டர் இஸ் வீக், அண்ட் நாக்கிஸ் the third radical or the lam radical is weak. அங்க என்ன வரும் பாருங்க, அங்க வந்து என்ன நமக்கு இருக்கு, அல் அலாமத்துல் ஃபர்இய்யத்து இருக்காமா, செகண்டரி எண்டிங்ஸா இருக்கு, பிரைமரி எண்டிங்ஸ்ல இல்லைன்னு சொல்றாங்க. பிரைமரி எண்டிங்ஸ்ல திருப்பி விளங்கிடும், தம்மா கண்ணு தெரிஞ்சு தம்மா ஃபதஹா மாறிடும், கண்ணு தெரிஞ்சு தம்மா மஜ்மா மாறிடும். அப்படி மாறாம இருந்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம், செகண்டரி எண்டிங் சொல்லுவோம். ஒரு கேட்டகரி அல் அஃபால் ஹம்ஸத்து, ரெண்டாவது கேட்டகரி இந்த நாக்கிஸ் வேர்ப். The nakis verb, the ending of the majzoom is the omission of the. In the nakis verb, the ending of the majzoom is the omission of the third radical, which is a weak letter. See book 2, lesson number 28. Phonetically, it amounts to shortening the long vowel
எக்ஸாம்பிள் எச்லூ இருக்கு. when you put lam what happens? ஃபெயிலுன் முதாரியுன் மஸ்ஸூமுன் பி ஹர்ஃபி ஹர்ஃபில் இல்லா. by dropping the ஹர்ஃபில் இல்லா, ஹர்ஃபில் இல்லா வந்து ட்ராப் ஆயிடும். அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? லம் எச்லூ வந்து லம் எச்லூ ஒன்று உங்களுக்கு வாவு ட்ராப் ஆயிடுது. ரெண்டாவது ஃபினட்டிக்கலி சவுண்டு வந்து இங்கே எச்லூ இழுக்கிறது வந்து லம் எச்லூ ஷார்டனிங் ஆயிடுது. எபிக்கி இல்லையா, லம் போடுறீங்க ட்ராப் ஆயிடுது. அப்போ லம் எபிக்கி சொல்லும்போது ஃபெயிலுன் முதாரியுன் மர்சூமுன் பி ஹர்ஃபி ஹர்ஃபில் இல்லா. எப்படி அது முதாரி மர்சூம் ஆகுது? பை ட்ராப்பிங் தி ஹர்ஃபில் இல்லா. அப்போ மிச்சம் என்ன இருக்கு? யா பா காஃப்ல கசா இருக்கு. லம் எபிக்கி, லம் எபிக்கின்னு இழுக்க முடியாது. ஷார்டன் இந்த லாங் வந்து நம்ம உணரணும், சொல்லணும். நெக்ஸ்ட் என்சா, லம் என்ச என்ன ஆயிடுது உங்களுக்கு? யா ட்ராப் ஆயிடுது. அப்போ உங்களுக்கு இந்த ஃபர்ரியத்து அப்படி ஆகுதா? ஆகுது. என்ன எப்படி ஆகுதுன்னா, நாக்கிஸ் வெப்ல கடைசி லெட்டர் வந்து டிராப் ஆகிறதுல மூலமா உங்களுக்கு வந்து அது விளங்கப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் அல்-இஅராபு அத்-தக்தீரி, லேட்டன்ட் எண்டிங்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்-இஅராபு தக்தீரி இது பாருங்க எவ்வளவு அழகா துத்து ஃபாஸ்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம 1 கேட்டகரி பாருங்க. அல்-இஅராபு தக்தீரியு ஃபில் அஃஆல், the latent endings in the verb category. நம்மளாம் அல்ஹம்துலில்லாஹ் போன செஷன்ல பார்த்தாச்சு. verb category தான் பாருங்க. நம்ம in the nakis verbs the following ending are latent. The u ending of the rafa in verbs ending in ya, waw and alif. Marfu ending of the dhamma ending of the rafa in verbs ending in ya, waw and alif. யால அல்லது வாவ்ல அலீஃப்ல எண்ட் ஆகக்கூடிய வேர்ப்ஸ் வந்து அந்த ஊ எண்டிங் பாருங்க. அம்ஷி ஐ வாக், இது ஒரிஜினல் என்ன வரணும்? அம்ஷி யூ, பிகாஸ் ذهب يذهب يذهب تذهب تذهب اذهب نذهب. அப்ப அذهب கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கு. ஆனா அம்ஷில மட்டும் ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சு தம்மா இல்லை? பிகாஸ் இந்த நாக்கிஸ் வேர்ப்ல வந்து நம்மளால ரஃப் கண்டிஷன் வந்து பார்க்க முடியாது கண்ணுக்கு தெரிஞ்சு. அப்போ இது பேர் என்னது? தக்தீரி. அங்க எஸ்டிமேட்டட் தம்மா அங்க இருக்கு, நம்மால பார்க்க முடியல. காரணம் அது பீக் வேர்ப். சோ அம்ஷி ஐ வாக், அத்லு ஐ ரிசைட், அன்சா ஐ ஃபர்கெட். ஃபார் த ஒரிஜினல் அம்ஷி யூ, அத்லு அண்ட் அன்சா யூ இப்படி வந்திருக்கணும். நீங்க ஒரு நார்மல் வேர்ப் பாத்தீங்கன்னா, நாக்கிஸ் வேர்ப் இல்லாம நார்மல் எக்துபு பாத்தீங்கன்னா தஹப ஐ மீன் கத்தப எக்துபு தம்மா பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆனா இங்க பார்க்க முடியல. காரணம் என்னது? இது வந்து பீக் வேர்ப்னால பார்க்க முடியல. அப்போ இங்க என்ன இருக்கு? எஸ்டிமேட்டட் தம்மா அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு. அம்ஷி ஒரிஜினல் இட் இஸ் அம்ஷி, அத்லு ஒரிஜினல் இட் இஸ் அத்லு, அன்சா ஒரிஜினல் இட் இஸ் அன்சு அன்சையு. அப்போ இது என்ன சொல்றோம்? அல்-இஅராபு அத்-தக்தீரியு, லேட்டன்ட் எண்டிங்ஸ் தக்தீரியு. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? எஸ்டிமேட்டட் தம்மா அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு. சரி, நெக்ஸ்ட் the a ending of the nasab in verbs ending in alif. Example, uridu an ansa, I want to forget, but it appears in verbs ending in ya and waw. Example, uridu an amshiya, I want to walk. uridu an atluwa, I want to recite. அப்போ ஒரு வேர்ப்ல வந்து இதுலயே மன்சூப் ஃபார்ம்ல அலீஃப்ல முடிஞ்சதுன்னா அந்த வேர்ப்ல வந்து என்ன செய்ய முடியாது? நம்மளால ஃபத்தா பார்க்க முடியாது. ஆனா யாலையோ அண்ட் வாவ்லயோ முடிஞ்சா நம்மளால என்ன பார்க்க, மீன் அந்த வேர்ப் இருந்தது இருக்குமானால் அந்த இடத்துல வந்து அன் போட்டுன்னா அம்ஷிய ஃபத்தா காமி. எப்படி அவன் அஸ்ஹப ஃபத்தா தெரியுதோ அப்ப அன் அம்ஷியக்கும் ஃபத்தா தெரியும், கண்ணுக்கு தெரிஞ்சு. உரிது அன் அத்லு வந்து நம்மளுக்கு பார்க்க முடியும் ஃபத்தாவை. அப்ப எங்கதான் பார்க்க முடியாது ஃபத்தாவை? வேர்ப்ஸ் எண்டிங் வித் அலிஃப், அலிஃப்ல முடிகிற வேர்ப்ல நம்ம என்ன பார்க்க முடியாது? ஃபத்தாவை பார்க்க முடியாது. அப்ப இது என்னது உங்களுக்கு? அல்-இஅராபு தக்தீரி, லேட்டன்ட் எண்டிங்ஸ். ஒரிஜினலா முடியல,
அதனால அதுக்கு அந்த மாதிரி பேர் அந்த கேட்டகரியில அது இருக்கு. மூணாவது ஏழே வந்து பி கேட்டகரி, சுக்கூன் ஆஃப் த ஜஸம் இந்த முதாஃப் பார்த்தோம் இல்லையா? முதாஃப் லம் அஹுஜ்ஜ I did not perform hajj. Here ahujju drops the dhamma after lam and becomes lam ahujj. As it involves iltiqa sakinin, a fatha is added, so it becomes lam ahujj. இது நம்ம ஃபைல் முதாஃப் நான் எழுதுறது. ஃபைல் முதாஃப் டபுள் டூப்ஸ் யஹ் ஜூ. இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? யஹுஜு யஹ்ஜுஜு 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 யஹுஜு மாதிரி என்ன செஞ்சு நம்ம ஃபத்ஹா இந்த இருக்க சுக்குன் இருக்கு இல்லையா, அது வந்து வவல்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆயிடுது. அதாவது இந்த சுக்குன் வந்து இங்க போயிடுது, இங்க இருக்க தம்மா வந்து இங்க வந்துடுது. அப்போ இதம்மா இங்க போட்டோம், அந்த சுக்குன் இங்க போ. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து சுக்குனை இங்க போடுறோம். இப்போ லாஸ்ட்ல வந்து தம்மா. நல்லா பார்க்கணும் நீங்க இன்டர்சேஞ்ச் ஆஃப் வவல் சென்ஸ். இதை படிச்சிட்டோம், தரோலி படிச்சிட்டோம். இந்த ஃபைல் முதாஃப் கேட்டகரி லெஸ் நம்பர் 28 நம்ம முடிச்சிட்டோம். அது சாரி 29 முடிச்சோம் புக் 2ல. இப்போ நான் இதே சேம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னன்னா இன்டர்சேஞ்ச் ஆஃப் வவல்ஸ் இங்கே ஏற்படுது. ஏன்னா லெட்டர் இஸ் ஐடென்டிக்கல், இந்த சேஞ்சஸ் வில் நார்மலி அண்டர்கோ. அதில் என்ன ஆச்சு, ஃபார் ரேடிக்கல் அந்த சுக்கூன் வந்து ஐன் ரேடிக்கல் போச்சு, ஐன் ரேடிக்கல் தம்மா வந்து ஃபார் ரேடிக்கல் வந்துச்சு. இப்போ நீங்க இதை படிச்சு பாத்தீங்கன்னா இட் பிகம்ஸ் இந்த மாதிரி மாறிடுது. சரிங்களா? இப்போ லம் வந்து என்ன செய்யும், பொதுவாக ஒரு இது ஹப் வந்து இது ஹப்னு மாறிடுது. இப்போ இது வந்து தான் நம்ம என்ன சொல்றோம், அலாமத்து அல்ல அஸ்லியத்து சொல்றோம். ஏன்னா அது வந்து மர்ஃபூல்ல இருந்து மஜ்சூம் ஆகிறது நமக்கு கண்ணு தெரியுது. லேட்டன்ட் எண்டிங்ல இந்த ஓ பொறுத்த வரைக்கும் என்ன வரணும், உங்களுக்கு சுக்குன் தான் வரணும். இப்போ நான் எடுத்து இங்க போடுறேன், லம் ஆட் பண்ணிட்டேன். அப்ப என்ன வரணும், எனக்கு சுக்குன் போட்டேன் இல்லையா? ஓகே, சுக்குன் போட்டேன். சுக்குன் போட்ட பிறகு பார்த்தா இங்கே இல்திகாவ் சாக்கின் ஏற்படுது. 2 சுக்குன் வந்து பேக் டு பேக் வருது. இந்த மாதிரி வரும்போது என்ன செய்யணும், அரபிக்ல வந்து வரக்கூடாது. இல்திகாவ் சாக்கி should not happen. இது வந்துச்சுன்னா அங்க ஃபதா வந்து என்ன செய்யணும், போடும் ஃபதா. ஓகே, அப்போ இப்போ ஃபதா போடுறது என்ன ஆகுது, லம் யஹூ. பாருங்க அகைன் இதா வருது. அதாவது சுக்குன் மட்டும் போடுறதுனால நம்ம படிக்க முடியாது. அதனால நான் என்ன செய்யறோம், ஃபர்தரா ஃபதா ஆட் பண்றோம். இப்ப பார்த்தா யஹுஜ்ஜ. அப்போ யஹுஜ்ஜ எப்படி எழுதப்படுது, இந்த மாதிரி எழுதணும். இப்போ இந்த சேஞ்சஸ்லாம் அண்டர்கோ ஆகுது. இப்போ நீங்க நல்லா பாருங்க, இங்க சுக்குன்ல ஃபதால இருக்கு, லம் போட்டு என்ன இருக்கு உங்களுக்கு, ஃபதா இருக்கு. ஆனா இங்க லம் போட்டு என்ன இருக்கு, சுக்குன் மஜ்சூம்ல வந்துச்சு கரெக்டா. இது நம்மளால பாக்குறதுக்கு என்னடா ஃபதால இருக்கு, இது எப்படி மஜ்சூம் சொல்றதுன்னா மேல உள்ள சேஞ்சஸ் நிறைய அண்டர்கோ ஆயிருக்கு. ஏன், அது வந்து ஃபைல் முதாஃப் டபுள் டூப்ஸ்ல. அப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கணும், ஆக்சுவலி சுக்குன் தக்தீரி வந்திருக்கணும். தக்தீர்னா எஸ்டிமேட்டட் சுக்குன் அங்க வந்திருக்கணும். ஆனா எஸ்டிமேட்டட் சுக்குன் அங்க வந்ததை நம்ம மாத்தி விட்டு ஃபதா மாத்தி விட்டுரு காரணம் இல்திகாவ் சாக்கின். அப்போ அது என்ன ஆச்சு உங்களுக்கு, அது அயராபு தக்தீரி அது கேட்டகரி உள்ள போயிடுச்சு. பிகாஸ் it does not appear with சுக்குன்.
சுக்கூன்ல கண்ணுக்குனால பார்க்க முடியல, பார்த்தா தான் பார்க்க முடியுது. ஆனா உணர பண்ணணும். அங்க சுக்கூன் தான் இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1ல பாத்தீங்கன்னா அங்க சுக்கூன் தான் இருந்தது. அது மாறுறதுக்கு காரணம் இல்திகாஸ் சாக்கின். அதனால மாறிச்சு, ஃபதா மாறிச்சு. அப்புறம் பார்த்தா ஐடென்டிக்கலா இருக்கனால இங்க வந்து ஷத்தா போட்டு கம்பைன் பண்ணி எழுதியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா யஹூஜ்ஜன் பார்த்தா ஒரு சட்டுன்னு நம்மளுக்கு என்னடா இங்க லம் எஸ்ஹப் சுக்கூன் வருது, இங்க மட்டும் ஏன் ஃபதா வருதுன்னா இதான் காரணம். அப்ப இது என்னது உங்களுக்கு அல் இஅராபு தக்தீரி எஸ்டிமேட்டட் சுக்கூன் வரணும், வரல. நம்ம ஜஸ்ட் உணரணும். அது வந்து நமக்கு உணருது. ஓகே, கண்ணால நம்மளால பார்க்க முடியல, ஆனா நம்மளால வந்து சிந்திக்க முடியுது. இது இதனாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி. அப்ப நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். அது வந்து அது அலாமத்து அல் அஸ்லியத்துவா, அல் அலாமத்து அல் ஃபர்இயத்துவா, இல்லாட்டி அல் இஅராபு தக்தீரியா. எஸ், இட் இஸ் அல் இஅராபு தக்தீரி because it is originally it carries sukun, but it's being fi'l mud'af, it takes fataha. படிக்கிறேன். The sukun of the jazm in mudaf verbs, example lamma hujja, I did not perform hajj. Here ahujju drops the dhamma after lam and becomes lamma hujja. போட்டுருக்காங்க பாருங்க, சத்தாம் போட்டுருக்காங்க, சுக்கூனும் போட்டுருக்காங்க. As involves iltiqas sakinain, a fatha is added, so it becomes lamma hujja. See also book lesson number 29. அப்போ உங்களுக்கு ரெண்டு தான் இருக்கு. அதுல இஅராபு தக்தீரில என்ன இருக்கு? ரெண்டு தான் இருக்கு. ஃபேல் மாதில, ஃபேல் முதாரில, அதுவும் பர்டிகுலர் இந்த நாக்கிஸ் வெப்ஸ்ல இந்த தம்மா வரணும். ஆனா அங்க நமக்கு பார்க்க முடியாதனால அது இஅராபு தக்தீரின்னு சொல்றோம். அதுலயும் குறிப்பா அதுல நஸப் ஃபார்ம் வரும்போது அலீஃப்ல முடியக்கூடிய அந்த வேர்புக்கு வந்து அந்த யா மேல ஃபதா வரல. வேற யா அண்ட் வாவ் முடியக்கூடிய வேர்ப்ல பாத்தீங்கன்னா ஒரு இது அந்த அம்சியல வந்து ஃபதா தெரியுது. அதனால அது மட்டும் அதுல விலக்கு. பி கேட்டகரியில ஃபெயில் முதாஃப் சொல்லக்கூடிய டபுள் வேர்ப்ஸ்ல லம் ஆட் பண்ணீங்கன்னா பொதுவா மர்சூம் ஆகணும். ஆனா இங்க ஃபதா வர்றதுனால இதை நம்ம என்ன சொல்றோம்? இஅராபு தக்தீரின்னு சொல்றோம். இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தான் அதுல இஅராபு தக்தீரி கீழே வருது. ஓகே, so please make a note here. இந்த பாடோடைய கீ பாயிண்ட்ஸ் இதோட முடியுது.